நடவடிக்கையை நாங்க வரவேற்கிறோம். ஆனா வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏற்கனவே மரக்காணத்துல இதே சம்பவம் நடந்துச்சு, அப்பயே விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தீங்க, அப்பயே சரியான நடவடிக்கை எடுத்தாங்க. இதுபோல் சம்பவம் நடந்திருக்காத ஒரு தகவலை வந்து பொதுமக்களே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளியூருக்கான ஒரு நிலையமா காவல் நிலையம் நாங்க போய் புகார் தெரிவிக்கிறோம், ஆனா அது முதல்ல நடவடிக்கை எடுக்கலன்ற ஒரு தகவலை ஒவ்வொரு நடவடிக்கை இல்ல. நீங்க சொல்வதை வந்து நான் அதை மறுக்க விரும்பவில்லை. ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்றால் காவல்துறை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், காவல்துறை மூலம் தான் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் மாதம் தன்னுடைய ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொள்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் மாநாட்டிலே வந்து ஒரு நாள் மாநாடு வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அழைத்து அவங்க நேரடியாக பல அறிவுரை சொல்றாரு, நடவடிக்கை எடுக்க சொல்றாரு. வாரம் அந்த மாவட்ட காவல்துறை நேரடியாக தொலைக்காட்சியின் மூலமாக அதிக சில அறிவுரை சொல்றாங்க. அது அன்னில் வாரம் உள்துறையினுடைய செயலாளர், அதே போன்று மாநில காவல்துறையுடைய தலைவர் டிஜிபி அவர்களை அழைத்துக் கொண்டு இதெல்லாம் செய்யணும்னு முதலமைச்சர் பொறுத்தவரை தன்னுடைய கடமையை சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டு தான் இருக்கிறாங்க. அது மீறி இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவம் நடைபெற்ற காரணத்தினால் தான் அது காவல்துறை தான் பொறுப்பு என்கிற அடிப்படையில் தான் நேற்றைய தினம் அவர்களுக்கெல்லாம் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கோம். சம்பவத்தில் 3 பேர் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக முக்கியமான குற்றவாளி சின்னத்துறைன்னு இருக்காங்க. அவங்க நம்ம கைது பண்ணிட்டோமா, அவங்க எங்கே இருக்கிறாங்க? இல்ல, தொடர்ந்து வந்து இதோட மட்டும் இல்லாமல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இது சிபிசிஐடிக்கே வந்து ரெகுலர் போலீஸ்ல இருந்து சிபிசிஐடி என்ன இருக்குது அப்படின்றத இந்த குழு அமைக்கப்பட்டு முழுமையாக அதை ஒழிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முதலமைச்சர் ஏற்பாடு செய்திருக்கிறார். தொடர்ச்சியா இவங்க மீது ஏற்கனவே வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க சார். தொடர்ச்சியா அது பண்ணிட்டே இருக்காங்கன்னா அது என்ன சார்? இல்ல, நீங்க தொடர்ச்சியா வந்து எல்லாமே அரசாங்கமாக இருக்கட்டும், நாம இருக்கட்டும், சட்டத்துங்கிறத இது செய்ய முடியும். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான சட்டங்களை போடலாம். நீதிமன்றத்துக்கு போகிறோம். சில நேரங்களில் குண்டாசு வந்து போட்டாக்கா குண்டாசுல போடுறாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற குற்றவாளிகளை சமுதாயத்தில் விட்டு வைக்க கூடாது. அரசாங்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்.